அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா, அவங்க சத்தம் அவர் காதுல கேட்டுருச்சுன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அழாதே என்று சொன்னவர் உன்னுடைய அழுகைக்கு காரணமா இருக்கிற உன் குடும்ப பிரச்சனை எதுவா இருந்தாலும், உன்னுடைய மகன் பிரச்சனையா இருக்கலாம், மகள் பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டின மாத்திரத்திலே அந்த அழுகைக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்துல உன் அழுகையை துடைக்கிறார். இனி உன் வாழ்க்கையில அழுகையே இல்லாத அளவுக்கு கண்ணீரே இல்லாத அளவுக்கு உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழாதே என்று சொன்னவர் அழுகையை முற்றிலுமாய் மாற்றின ஒரு தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக வேதத்துல நம்ம வாசிப்போம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது யாரு? தாவீது தான். நல்ல கவனிங்க. நல்ல ஒரு ஆராதனை வீரன், ஒரு ஜெப வீரன், தீர்க்கதரிசி, ஏசப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். நல்ல கவனிங்க. ஒரு ராஜா, அபிஷேகம் பெற்றவன். நல்ல கவனிங்க. அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்க. வாசிங்க, திரும்ப வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல காரணம், இந்த அழுகைக்கு காரணம் என்ன? இவன் ஒரு இடத்துக்கு போய் வரான். அவன் கூட சேர்ந்த ஒரு கூட்ட ஜனமும் போய் வராங்க. போய் வரும்போது அவன் விட்டுட்டு போன வீடா இல்ல, பொண்டாட்டியை காணும், பிள்ளையை காணும், சேர்த்து வச்ச சொத்து பத்து எதுவும் காணும், பணம் காணும், நகை காணும், எதுவும் இல்லை. வீடு அருமையா இருக்கு, ஏரியாவே காலியா இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் கூட வந்தாங்க எல்லாருடைய உடைமைகள், அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் சத்துரு என்ன பண்ணிட்டாங்க? குடிச்சிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையில தான் இங்க வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது 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 கண்ணீர் வடித்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு இதே பாடுதான். நல்லா கவனிங்க. ஏதோ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் மொத்தமா ஏதோ டெண்டர் விட்டாங்க அழுகிறதுக்கு, எனக்கே பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனை சந்திச்சாலும் யாருமே இல்லை, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக கர்த்தர் யாரையும் சோதிக்கிறதே கிடையாது. உங்க பலன் என்ன அவருக்கு தெரியும். இந்த பலனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் என்ன பண்றாரு? அவருடைய பலனை தராரு. நல்லா கவனிங்க. இங்க தாவீதுக்கு பலவிதமான நெருக்கம், பணத்தை இழந்துட்டான், பொண்டாட்டி இழந்துட்டான், இப்ப எங்க போனாங்க, யார் எடுத்துட்டு போனாங்க, ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இங்க தாவீது கண்ணீர் விட்டு அழுகுறான். நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது? அனைத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கையுடைய காரியம் என்ன, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், எதிர்காலமே ஒரு சூன்யம் போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்த ஸ்டெப் எங்க எடுத்து வைக்கிறது, எப்படி போறது தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஏதாவது இருந்தா தானே ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கூட ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்ல. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வேலைக்கு போனா கூட ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல தாவீது கல் எறியத்துக்கு உன்னால தாண்டா இந்த பிரச்சனை வந்தது சொல்லி அந்த இடத்துல நீங்க வாசிக்கணும், தாவீதையே சாவடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நாமளும் தான் எல்லாத்தையும் இழந்திருப்போம், நாமளும் தான் எல்லாத்தையும் தொலைச்சிருப்போம், நாமளும் தான் கஷ்டப்படுவோம். ஆனா சில பேருடைய கோபம் நம்ம மேல அப்படியே திரும்பும். எப்படி எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டா, இவனால தாண்டா வந்தது, இந்த சிஸ்டரால தாண்டா வந்தது அப்படி சொல்லி தேவையில்லாம சில நேரங்கள் நம்ம மற்றவங்களுக்கு பகையாளியாக கூட ஆகும். நல்லா கவனிங்க.